கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் தொல்லையினால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு கூட இருப்பீர்களானால் இந்த தேவ செய்தி உங்களை ஆறுதல் படுத்தும். உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு தைரியம் சொல்லி உங்களை ஜெபத்தில் வளர்த்தெடுப்பதே இந்த செய்தியுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. கடன் தொல்லையில் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்ட பிறகு அவனுடைய இருதயம் அப்படியே புண்பட்டு அப்படியே உடைஞ்சு போய் நொறுங்கி போய் தன்னை எல்லாரும் வெறுத்தது போல ஒரு குற்ற உணர்வோடு கூட அப்படியே ஒரு அனாதை போல கண்ணீரோடு தத்தளித்து கொண்டிருப்பார். ஒரு குறிப்பிட்ட கடன் உங்களுக்கு இருந்தால், வருமானம் இருந்தால் அதை நீங்கள் சமாளிக்கலாம். அளவுக்கு மீறி, வருமானத்துக்கு மீறி உங்கள் வீடு வாசல் சொத்தை விற்றா கூட, ஏன் உங்கள் தலையை அடமானம் பண்ணால் கூட அந்த வாங்கின கடத்தை அடைக்க முடியலைன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிப்பார். ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் கடன் வாங்கினா கூட அதை ஞானமாக கொடுக்குற அளவுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க பார்த்துக்கின்னு தான் கடன் வாங்குகிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எங்கெங்கே கடன் கிடைக்குமோ அங்கெல்லாம் கடன் வாங்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து, கஷ்டம், ஒரு வியாதி, இல்லை வீடு கட்டுற பிரச்சனை, இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற பிரச்சனை, இல்லை பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல பெரிய ஒரு படிப்பை படிக்க வைக்கணும், ஒரு டாக்டரு, இதுபோல் பெரிய பெரிய படிப்பு படிக்க வைக்கணுன்றதுக்காக சில பேர் எங்கெங்கே கடன் கிடைக்குமோ அந்த நேரத்துக்கு கடத்தை வாங்கிடுது. அதுக்கப்புறம் வட்டி 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 வாழ்க்கை ஃபுல்லாக இந்த வட்டி கட்டுற பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டிக்கு கடன் வாங்கி அதை கட்டும்போது தான் அந்த வலி வேதனை அவங்களுக்கு தான் தெளிவாக புரியும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 3 காசுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குகிறாங்க, ஒரு சில பேர் 5 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குகிறாங்க, ஒரு சில பேர் 10 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குவாங்க. இன்னும் சில பேர் 15 காசு 20 காசுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா கூட அவசரத்துக்கு கடனை வாங்கிடுவாங்க. இதில் வாரத்தண்டல், மாசல் தண்டல், குழு லோனு, இந்த மகளிர் குழுவில் போய் சேர்ந்துக்கின்னு கடன் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேங்க்கில் கடன் வாங்கிடுவாங்க. இதில் வெளி பேங்க்கு, அதர் பேங்க் அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகம், 14% போடுறான், 24% போடுறான். இப்படி கவர்மெண்ட் பேங்க் இல்லாத அதர் பேங்க்கில் கடன் வாங்கிட்டு லோனை கட்ட முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் ஒரு கூட்டம் பயங்கரமாக கஷ்டப்படும். இன்னும் சில பேர் வீட்டுடைய டாக்குமெண்ட்டை அடமானம் வச்சுட்டு அதை மீட்க முடியாமல் ஒரு கூட்டம் பயங்கர கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு. இப்படி ஒரு மனுஷனுக்கு கடன் தொல்லை ஏற்பட்டுச்சு, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, இல்லை அவன் செய்கிற தொழில் நஷ்டப்பட்டு போச்சு அப்படின்னா அவனால் நிம்மதியாக செயல்பட முடியாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழிலில் நஷ்டப்பட்டுட்டாவே மறுபடியும் அந்த தொழிலில் ஆசீர்வாதம் வரணும்னா மறுபடியும் கடன் வாங்கி தான் அந்த தொழிலை, அந்த பிஸ்னஸை செய்ய வேண்டியது சூழ்நிலை மனுஷன் தள்ளப்படுவான். மேலும் மேலும் இந்த கடன் பிரச்சனை, லோன் பிரச்சனை, கம்பெனியை ரன் பண்ணுற சூழ்நிலைகள் மனுஷனுக்கு ஏற்படும் போது ஒரு தீராத ஒரு மன அழுத்தத்தில் மனுஷன் போய் சிக்கிக்கிறான். அதனால் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா முழுக்க கடன் தொல்லையில் இருக்கிறவங்கள மீட்டெடுக்கணும், அவங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுக்கணும். இந்த வட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, லோன் பிரச்சனை மாறி தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்றதுக்காக தான் தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினால் இந்த கடன் தொல்லையான்கிற தலைப்பில் நான் வாரத்தில் ஒரு 3-4 மெசேஜ் யூடியூப்பில் வெளியிட கர்த்தர் எனக்கு உதவி செய்து வர. நீங்கள் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்தால் தொடர்ந்து ஆண்டவர் என் மூலிமா பேசுகிற வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கின்னு அந்த மெசேஜில் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும், ஒவ்வொரு சத்தியங்களையும், ஆலோசனைகளையும் நீங்கள் பின்பற்றினா உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். குறிப்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மேலும் மேலும் கடன் வாங்குறத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஒரு தொழிலுன்னு சொன்னால் அந்த தொழிலில் நஷ்டம் வருது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் சுமை ஏற்படுதுன்னா அந்த தொழிலை நம்ம செய்யவே கூடாது.
முன்னொரு காலத்தில் நீங்கள் அந்த தொழில் செய்து பல லட்சங்கள் வருமானம் பார்த்துருக்கலாம். அதில் நிறைய சொத்துக்கள்லாம் நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க. இப்போது திடீர்னு உங்கள் தொழிலுக்கு யாரோ வந்து சூனியம் பண்ண மாதிரி உங்கள் பிஸ்னஸை உங்கள் கம்பெனி அழிக்கலாம், உங்கள் வருமானத்தை கெடுக்கலான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சூனியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி இந்த பயத்தில் இந்த திகிலில் மறுபடியும் எப்படியாவது போராடி நம்ம அந்த தொழிலை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் வச்சுக்கின்னு நீங்கள் அதுக்காக பேங்க்கில் போய் லோன் எடுக்கிறது, அங்கே லோனு இங்கே லோனு அப்படின்னு சொல்லிங்களா மேலும் மேலும் உபத்திரம் தான் வரும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் ஆசீர்வச்சார்னா ரோட்டோரமாக நம்ம கடை வச்சா கூட அதில் ஒரு ஆசீர்வாதம், அதில் ஒரு லாபம் உண்டாகும். நீங்கள் சின்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி, ஒரு நடுத்தர வியாபாரம் செஞ்சாலும் சரி, இல்லை ஹை லெவலில் நீங்கள் கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களானாலும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து பழுகி பெருக செஞ்சாதான் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் உண்டாகும். மற்றபடி நீங்கள் என்ன தான் பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வாதம் வர வாய்ப்பு கிடையாது. அதனால் தயவு செய்து நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ காலம் தான் நீங்கள் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டுன்னு கட்டின்னு உட்காந்து இருப்பீங்க? நீங்கள் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு சின்ன வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, கடன் இல்லாமல் வாழ்வது தான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக நம்ம பார்க்குறோம். அதனால் கடன் சுமை ஏற்பட்ட பிறகு தயவுசெய்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது, மனசில் சோறு வைக்காதீங்க. அவமானங்கள், நிந்தைகள், பலவிதமான சூழ்நிலை இங்கே போக வேண்டியது வரும். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தன் வந்து இன்ட்ரெஸ்ட் கடன் கொடுக்குறான், அவன் சும்மா இருக்க மாட்டான். பணம் கொடுத்துமே கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பான். நீங்கள் ஒரு வேளை மாதக்கணக்கில் நீங்கள் வட்டி கட்ட முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டீங்கன்னா அவன் கண்ட வார்த்தைகளை பேசுவான். அவன் இஷ்டத்துக்கு அவன் வந்து ஒரு இங்கிலீஷை பேசுவான். இங்கிலீஷ்னால் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி தூஷண வார்த்தைகளை அவன் பேசுவான். இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்கள் இருதயம் அப்படியே நொறுங்கி போயிடும், உடஞ்சி போயிடும். நான் சிறு வயதிலேருந்து என்னை யாரும் இவ்வளோ தூஷணமான வார்த்தைகளை கேட்டில்லை. இந்த கடன் வாங்கினதால இன்றைக்கி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. எனக்கு சர்ச்சைக்கு போனாலும் நிம்மதி இல்லை, வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை, யாருக்கிட்டும் பேச முடியல, ஒரு பைத்தியம் பிடிச்சது போல் அப்படியே தலைவலி, தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, சிரிக்க முடியல, செயல்பட முடியலன்னு சொல்லி நாலா பக்கம் பிசாசு உங்களை அப்படியே நெருக்கி பயங்கரமான ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே, பயங்கரமான பைத்தியம் பிடிக்கிற சூழ்நிலை சாத்தான் உங்களை கொண்டு போயிடும். ஏன்னா கடனே சாத்தான் தான் கொண்டு வந்து உங்களை திணிக்குது. சாத்தானுடைய நூதனமான வலை என்ன பார்த்தீங்கன்னா கடன் என்கிற வலை தான். அதில் சிக்காத மனுஷனே கிடையாது. இதில் ஒரு சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 50-60 வயசு வரைக்கும் கடனே வாங்காமல் மனைவி பிள்ளைகளை வச்சுக்கின்னு ரொம்ப ஞானமாக செயல்படுவான். ஆனால் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக ஒன்று பையன் எழும்புவான், இல்லை பொண்ணு அகேன்ஸ்டாக எழும்பிடுவான், இல்லை அப்படின்னா மருமகன் மருமகள் இவங்களை கொண்டு பிசாசு வந்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து வயதான தாய் தகப்ப கூட இன்றைக்கி கடன் தொல்லையில் சிக்கிக்கின்னு ரொம்ப அவமானத்தையும் வேதனையும் சகிச்சுக்கின்னு மெல்ல முடியாமல் மெழுங்க முடியாமல் அப்படியே வயதான காலத்தில் வியாதி ஒரு பக்கம், முதிர் வயது ஒரு பக்கம், இருக்கிற வருமானத்தெல்லாம் இழந்துட்டு கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் ஏசப்பா கிட்ட உங்களை தாழ்த்தி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் பிசாசை துரத்த என்னோடு கூட நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. இது கடன் தொல்லையான்கிற நிகழ்ச்சி. இதில் குறிப்பிடுகிற ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். கடன் தொல்லையிலிருந்து முற்றிலும் ஏசப்பா உங்களை விடுவிப்பார். கடன் பிரச்சனைகள் மாறும், உங்களுடைய உபத்திரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நல்ல வருமானத்தோடு சந்தோஷமாக செழிப்பாய் ஆண்டவர் தந்த இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாடுகிற அந்த நாள் உங்களுக்கு சமீபமாக இருக்குது. அதனால் மனசை தளர விடாதீங்க. நம்ம ஏமாந்து போயிட்டோம், நம்ம தோத்துட்டோம், நம்ம வெக்கப்பட்டு போயிட்டோம், இனி நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தயவுசெய்து அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏசப்பா நினச்சார்னா சகலத்தையும் நீங்கள் செய்து முடிக்கலாம். இப்போ கூட ஒன்று கெட்டு போலங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையில் நான் சொல்கிறேன், உங்கள் வறுமை மாறும், உங்கள் பஞ்சம் மாறும்,
நான் ஒரு அனாதைன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? அதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை ஆறுதல் படுத்திடுவேன். கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு நான் ஒரு அனாதை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என்னை தைரியப்படுத்த யாரும் இல்லை, நான் இருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், பொருள் தரேன்னு சொல்லி என்னை தூக்கி விட யாரும் இல்லை அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோடு கூட, ரொம்ப கண்ணீரோடு கூட நீங்கள் இப்போ இருக்கலாம். நான் ஒரு வசனத்தை தரேன், அதை குறிச்சிக்கின்னு உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வறுமைகள், கஷ்டங்கள், பஞ்சங்கள் எல்லாம் மாற்றப்படுவதற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? இப்போது வசனத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ இந்த வசனத்துக்குள்ளே உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கணும். ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து கடன் தொல்லைக்காக ஒரு வசனம் தராரு, நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்றது கிடையாது. வசனத்துக்குள்ளே நீங்கள் போயிடணும். வசனம் தான் உங்களுடைய குடும்பமாக இருக்கணும். வசனம் தான் என்னுடைய ஆகாரம், கர்த்தர் எனக்கு தரக்கூடிய இந்த வசனம் தான் என்னை உயர்த்தும், வசனம் தான் என் சாபக்கட்டை உடைக்கும், வசனத்தில் இருக்கிற வல்லமை இறங்கி என்னுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேங்கிற தரிசனத்தோடு நீங்கள் இந்த வசன பகுதிக்குள்ளே வரணும். அப்போ தான் உங்கள் வீட்டில் பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். ஓகேங்களா? இப்போ வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை எடுத்து அதை எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நல்லா கவனிங்க. இதில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை நல்லா தெளிவாக பாரு. என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன்னை வெறுக்கவே இல்லை அப்படின்றத இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8, 9 வச்சு அப்பா உன்னோடு பட்சமாக பேசுகிறாருமா. என் அன்பு சகோதரியை, கடன் தொல்லையோடு, கண்ணீரோடு, உபத்திரத்தோடு, அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, ஏசப்பா உன்னோடு பேசுகிற, நான் உன்னை வெறுக்கலை. இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் இறுதி அப்படியே உடையுது, நொறுங்குது. ஐயோ, இந்த கடன் தொல்லையினால் நான் பட்ட அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. என் சொந்தக்காரர் என்னை வெறுத்துட்டாங்க, கூட பிறந்தவங்க வெறுத்துட்டாங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்ற பயங்கரமான ஒரு நிர்பந்தத்தை நான் தள்ளப்படும் போது ஏசப்பா இன்னைக்கு என்னோடு பேசுகிறான்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து கண்ணீர் விட்டு கதறி அழுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை வெறுத்து விடலை. என் அன்பு சகோதரியே, உன்னோட சொந்த சகோதரன் போல் நான் உன்னை சொல்கிறேம்மா, ஏசப்பா உன்னை வெறுக்கவே இல்லை. அவருக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, ஏசப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன்னை பிடிக்கலனா என் அன்பு சகோதரனே, ஏசப்பா உன்னை ரட்சித்திருப்பாரா? என் அன்பு சகோதரியே, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, நான் ஒரு அனாதைன்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கின்னு அழுது கொண்டு இருக்கிற மாதிரி, ஏசப்பா உன்னை வெறுக்கலை. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேம்மா, ஏசப்பா உங்களை வெறுக்கவே வெறுக்கலை. அவர் சொல்கிறாரு, நான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை எடுத்து அதை எல்லையிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. எவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வத்தை இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஜீவியத்தில் பார்க்குறீங்க. ஏசப்பா விட ஒரு பாசக்கார தெய்வம் எங்கேயாவது நீங்கள் காட்ட முடியுமா? ரொம்ப ரொம்ப பாசமுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயாளன், ஐஸ்வர்ய சம்பன்னர், மகாபிரபு, சமாதான பிரபு, சத்தியமுள்ள தேவன், நித்திய பிதா, அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற ராஜா. இவருக்கு நிகராக உங்கள் மேலே அன்பு செலுத்த இந்த பூமியில் யாருமே கிடையாது. எல்லாரும் ஒன்று வெறுத்துருவாங்க, எல்லாருமா. அதுக்காக தான் இந்த கடன் தொல்லையில் கர்த்தர் ஒன்று கொண்டு போகிறேன். ஏன் தான் எனக்கு கடன் ஆச்சு, எப்படி தான் கடன் ஆச்சு, ஒரு சின்ன கடன் வாங்க கூட நான் ஒரு காலத்தில் பயப்படுவேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய கடமாயிடுச்சு. இந்த கடன் வாங்கினதால இன்றைக்கி எனக்கு ஏற்பட்டிருக்கிற நிந்த அவமானம், ஐயோ யோ 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 கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எப்படி தான் இந்த கடத்தை நான் அடைக்க போகிறேன், எப்படி தான் கொடுக்க போகிறேன், ஒரு மாதத்துக்கு என் வருமானத்தை விட நான் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறேன்.
ஐயோன்னு சொல்லி கதறி கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி. ஏசப்பா உன்னோடு பேசுகிறாருமா. நான் உன்னை வெறுக்கலை. உன் கண்ணிலிருந்து வடியக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் என் அன்பு சகோதரியை ஏசப்பா உனக்கு பலன் தரப்பார். நீ நினைக்கிற நான் வெகு நாளாக கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறேன், என் வருமானத்தை மீறி எனக்கு கடன் சுமைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என் வாழ்க்கையில் மாறி மாறி இந்த கடன் பிசாசு என்னை ஒரு பந்தை எடுத்து செவுத்தில் மாற்றி மாற்றி அடிப்பது போல் அடித்து என்னை இந்த சாத்தை இப்படி கட்டுக்கட்டி வச்சுருக்குதே. இந்த கடன் என்கிற சாப கட்டு என்றைக்கு தான் உடையும்? இந்த கடன் என்கிற அடிமத்தனை என்றைக்கு தான் உடையும்? என் குடும்பத்தில் என்றைக்கு நல்ல வருமானம் வரும்? ஐயோன்னு சொல்லி கதறி அழுகிற என் அன்பு சகோதரி, கர்த்தர் மறுபடியும் சொல்கிறாரு, என் மகளே நான் உன்னை வெறுக்கலை. நான் உன்னை வெறுக்கலம்மா. உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஏசப்பா உங்கள் பக்கத்தில் இருக்கிறாருமா. உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருக்கிறேன். என் அன்பு சகோதரியை தைரியமாக இருமா. ஏசப்பா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன். அவர் ஒரு அந்நியர் போல் ஏதோ தூரத்தில் நின்றுக்கின்னு நீ படக்கூடிய வேதனையை பார்த்துக்கின்னு, நீ படக்கூடிய அவமானத்தை பார்த்துக்கின்னு அவர் விலகி இருக்கிறான்னு நினைக்கிறியாம்மா? இல்லை. என் அன்பு சகோதரி, எல்லாத்தையும் இழந்துட்டியா? உங்கள்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை வெறுத்துட்டாங்களா? உன் வீட்டார் கூட உனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? உன் சொந்த மனைவி என் அன்பு சகோதரி உனக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? அவங்க மகனாடியெல்லாம் மாறி போச்சா? எல்லாரும் அவனை வெறுத்துட்டாங்களா? கர்த்தர் சொல்கிறார், என் மகனே நான் உன்னை வெறுக்கலை. ஏசப்பா ஒருபோதும் யாரையும் அவர் வெறுக்க மாட்டார். சான்ஸே கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன், ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப உங்களை ஏசப்பாவுக்கு பிடிக்கும். அவரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற யாரையும் அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், உங்களை வெறுக்கலாம். கர்த்தர் உங்களை வெறுக்கவே மாட்டார். தைரியமாக இருக்கு. ஆண்டோடைய நாமம் மைப்படட்டும். ஓகேங்களா? அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு இதே அதிகாரத்தில் காட்டுறேன். அதில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை கவனிங்க. அதே எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி ஒரு வார்த்தையை எடுத்து உங்களை ஜெபத்தில் வளர்க்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அந்த வார்த்தை தான், நான் உங்களை வெறுக்கலை. இப்போ 2வது வார்த்தையை கர்த்தர் என்னை கொண்டு உங்களுக்கு தராரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நல்லா கவனிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். என் அன்பு சகோதரியே, கர்த்தர் இந்த இடத்துல 2வது விசையாக உன்னோடு பேசுகிறாருமா. நான் உன்னை கைவிடாது இருப்பேன், உன்னை வெறுக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இவ்வளோ அன்பான தெய்வம் உன்னோடு கூட இருக்கும்போது, உன் நேளாக உன் வலது பக்கத்திலே அன்புள்ள தகப்பனாய் அவர் இருக்கும்போது, என் அன்பு சகோதரியை நீ ஏமா கலங்குற? எப்படியாகிலும் ஆண்டவர் இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி உனக்கு திறக்காமல் இருக்க மாட்டாருமா. எத்தனையோ சாட்சிகளை யூடியூப்பில் நீ பார்க்குற, டிவியில் பார்க்குற, சர்ச்சில் சொல்கிறாங்க கேட்குற. உனக்கு ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குது? என்னால் கொடுக்க முடியாது, எங்கள் வீட்டில் நிர்வாகம் இல்லை, எங்கள் கணவருக்கும் நல்ல ஞானம் கிடையாது, வருமானம் இல்லை, பிள்ளைகளும் சரி கிடையாது. பிள்ளைகள் ஒரு பக்கம் குழந்தை அப்படின்னு சொல்கிற ஒரு தாய் தாப்பு கூட்டம் இருக்குது, மறுபக்கம் குழந்தைகள் வாலிப பிள்ளைங்க இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலன்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் சொல்கிறாங்க பிள்ளைகளால் தான் எனக்கு கடனே ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, எது எப்படியோ போட்டோமா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் வசனத்தை பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி ரொம்ப உருக்கமாக சொல்கிறாரு. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். ஏசப்பா உங்களை கைவிட வாய்ப்பே கிடையாது.
நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அவர் உங்களை வெறுக்கவும் வாய்ப்பு கிடையாது, அவர் உங்களை கைவிட வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தான் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஐயோ எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க, நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், நம்ம மரணத்தை தேடிக்கலாம், ஏதோ ஒரு பக்கம் போய் நம்ம உயிரை மாற்றிக்கலாம்னு சொல்லி எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு நரகனா என்னன்னு தெளிவாக தெரியணும். ஒரு கையில் சமைக்கும் போது ஒரு சின்ன நெருப்பு பட்டால் உங்களால் தாங்க முடியுதுங்களா? இல்லை நீங்கள் சமைக்கும் போது ஒரு கடாயில் எண்ணெய் வைக்கிறீங்க, அந்த எண்ணெய் கொஞ்சம் கையில் ஊற்றிக்கிச்சு, சுட சுட ஊற்றிக்கிச்சுன்னா உங்களால் தாங்க முடியுதுங்களா? தாங்க முடியாது. சின்ன நெருப்பு, சின்ன சூடு, சின்ன ஒரு எண்ணெய் காயங்கள் நம்மளால் தாங்க முடியாது இருக்கும்போது நரகன்றது என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை போகவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நரகத்தை குறித்து அதிகமாக சத்தியங்களை எழுதி வச்சிருக்கிறார். அது அக்னியும் கந்தமும் அங்கே எரியும், அங்கே இரவும் பகலும் அவர்கள் வாதிக்கப்படுவாங்க, அங்கு அக்னி அவியாமலும் புழு சாகாமல் இருக்கும் அப்படின்னு பக்கமாக அந்த எரி நரகத்தை குறித்து ஆண்டவர் பல சத்தியங்களை எழுதியிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு நிறைய சகோதரிங்க நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், நம்ம பேசாமல் இறந்து போயிடலாம், நம்மளுக்கு தான் கடன் தொல்லை ஆயிடுச்சு, அவமானம் ஆயிடுச்சு, நிந்தையாக இருக்குது, கடங்காரி கூட ப்ரெஷர் கொடுக்குறானே, நம்மளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நம்ம வாங்குகிற வருமானத்தில் எத்தனை வருஷம்தான் வட்டின்னு கட்டின்னு உட்காந்துப்போம், இங்கே வட்டிக்கு வாங்கி அப்படி கொடுக்குறோம், அங்கே வட்டிக்கு வாங்கி இப்படி கொடுக்குறோம், இந்த மாதம் வருமானம் இல்லைன்னா வேற எங்கன்னா கடத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எப்படி சமாளிக்கிறோம். அப்படியும் இந்த நிம்மதி இல்லை, உடம்புல வர வியாதி பலவீனம், வயசு முதிர்வாகுது, நான் என்ன செய்வேன், அடுத்தது என்ன, வீட்டில் ஒன்றுமே இல்லை, அரிசியில் பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, புளி இல்லை, ஒன்றுமே கிடையாது, என் வறுமை என் கஷ்டம் மாற மாட்டேங்குது, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்துக்குள்ளே போய் பாருங்கள், நரகத்துடைய கொடுமையை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறேன். அதனால் 5 நிமிஷம் ஆகாது சாகிறதுக்கு. இறந்துட்ட பிறகு ஆண்டவர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். எதுக்காக இறந்தேன்னு கேட்பார். கடன் தொல்லை இறந்துட்டேன், ஏன் மகளை கடன் வாங்கினேன், உங்கள் குடும்ப கஷ்டத்தை சொல்லி, ஓகே நான் உன்னை வெறுக்கலை, உன்னை கைவிடலை, நீ பயப்படாத, தைரியமாறுன்னு எத்தனை இடத்துல நான் எழுதி வச்சிருக்கேனே, அந்த வசனம்லாம் நீ வாசிக்கலான்னு அப்பா கேட்பார். என்ன பதில் சொல்லி, ஆமாண்டவர் வாசித்தேன், அவமானத்தை தாங்க முடியல, இறந்துட்டேன், மன்னிச்சிருங்கன்னா மன்னிச்சிருவாரா? மன்னிக்க மாட்டேன். நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒருவேளை நான் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சொல்கிறேன், ஒரு தற்கொலை ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் மாத்திரம் தெளிவாக பாருங்கள். நீங்கள் ஒருவேளை கடன் தொல்லையில் ஏதோ ஒரு கஸ்தை குடிச்சு செத்துடுறீங்க. இப்போ ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ ஏசப்பா உங்களை நியாயம் தீர்ப்பார். நீங்கள் சொல்கிறேன், நான் கடன் தொல்லையில் அவமானம் தாங்க முடியாது செத்துறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா மன்னிச்சிடுங்க ஆண்டவனா மன்னிப்பான்னு நினைக்கிறீங்களா? மன்னிக்கவே மாட்டேன். என் ரட்சிப்பை நஷ்டப்படுத்தினேன், உனக்காக நான் சிந்தின ரத்தத்தை உன் காலில் போட்டு மிதித்தேன், நான் உனக்கு தந்த விலையேறப்பட்ட வசனங்களை நீ மதிக்கலை, பரிசுத்த ஆவியும் நீ மறுதளிச்ச, நான் கொடுத்த திருவிருந்தையும் நீ நினச்சி பார்க்கல, கொஞ்ச காலம் நீ இந்த கடன் தொல்லைக்காக நீ பொறுமையோடு காத்திருந்து ஜெபத்தில் இருந்து கண்ணீர் விட்டு கதறி இருந்தா நான் உனக்கு விடுதலை தந்திருப்பேனே, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் மறிச்சிட்டே, உன்னை மன்னிக்கவே முடியாது, நீ பிசாசுடைய புள்ளன்னு சொல்லி கர்த்தர் உன்னை அந்த நியாய தீர்ப்பில் என் அன்பு சகோதரியை உன்னை ஆண்டவர் நிராகரிப்பார். ஆனால் இந்த உபத்திரத்தை தாங்கின்னு, இந்த பாடுகளை தாங்கின்னு, இயேசுடைய சிலுவையின் காட்சியை நினச்சிக்கணும், ஏசப்பா என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி கதறி டெய்லி நீங்கள் அழுதீங்கன்னா கண்டிப்பாக நான் காண்பித்திருக்கிற 2 வசனம், அந்த 2 வசனத்தில் இருக்கிற கடைசி வார்த்தை சொல்லுது, நான் உன்னை வெறுக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஓகேங்களா? எக்கார்ந்து கொண்டும் கடன் தொழிலில் உங்கள் உயிரை மாத்திரம் மாற்றிக்காதீங்க. கடங்காரன் என்ன வேணால் பேசுகிறோம், என்ன வேணால் பண்ணிட்டோம், போலீஸ்லாம் பிடிச்சி கொடுக்கட்டும், ரவுடிங்கெலாம் கூட்டின்னு விட்டு என்ன வேணால் பண்ணிட்டோம், நீங்கள் அப்படியும் மத்தியசம் பேச உங்களை அவங்க போலீஸ் ஸ்டேஷனே கூப்பிட்டா கூட, என் சூழ்நிலை மாறி போச்சு, தவறி போச்சு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தரேன், 500 1000 தரேன், அவ்வளோதான் பண்ண முடியும் கடங்காரனால். போலீஸ்காரன் கூட அங்கே அப்படி தான் எழுதி வாங்குவான், அம்மா 500 1000 அவங்களுக்கு வருமானம் தவறி போச்சு, கொடுக்கத்தை வாங்கின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். அதனால் பயப்படாதீங்க.
நான் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், உங்கள் சொந்த சகோதரன் போல் நான் உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். ஏசப்பா உங்களை வெறுக்க மாட்டேன், உங்களை கைவிட மாட்டார். கடன் தொல்லைக்கு அவரே வழிவாசலை திறப்பார். ஏன் பொறுமையாக இருக்குன்னா, நீங்கள் மறுபடியும் கடன் வாங்குவீங்க. அந்த கடன் வாங்குகிற புத்தி உங்களுக்கு என்றைக்கு போதோ அன்றைக்கி தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதை சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஆண்டவரே, நான் கடனே வாங்க மாட்டேன், நீங்கள் கொடுக்குறத கொண்டு நான் சாப்பிடுவேன், என் வருமானத்தை கொண்டு சாப்பிடுவேன். அதை மீறி 10 ரூபா பொருளை கூட நான் கடன் வாங்க மாட்டேன்ற இடத்துக்கு நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். அதனால தான் கர்த்தர் தாமதிக்கிறார். உங்களுக்கு ஏன் விடுதலை கிடைக்கல, ஏன் சமாதானம் வரல, ஏன் சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தரலைன்னா, நீங்கள் மறுபடியும் கடன் வாங்கணும், இன்ட்ரெஸ்ட் வாங்கணும், வட்டிக்கு வாங்கணும், அந்த லோனை போடலாம், இந்த லோனை போடலாம், சில்லறை கடமாலாம் அடைக்கணும், ஒரு பெரிய லோனை போடலாம், இந்த பிளான்லேயே இருக்கிறீங்களா கண்டி? நீங்கள் தேவன் பக்கம் ஒன்றும் வரலை, விசுவாசத்தில் வந்து நிற்கலை. அதனால் இப்போ நீங்கள் மனம் திரும்பி நான் விசுவாசத்தில் நிற்கிறேன், ஏசப்பா என்னை வாழ வைப்பார், என் வாழ்க்கை சந்தோஷமாயிடும், இன்றைக்கி நான் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் என்னை வெறுக்க மாட்டார், கைவிட மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அந்த 9ஐயும் 17க்கும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் இந்த 2 வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த 2 வசனத்தில் இருக்கிற விடுதலை உங்களை தேடி வரும். உங்கள் மேலே ஒரு கிருபை உண்டாகும். ஆண்டோட இரக்கம் வெளிப்பட்டு சகல சாபகட்டம் உடைச்சி உங்களை கடனே இல்லாமல் கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். ஓகேங்களா? அடுத்த தேவ செய்தியில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.